தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் சர்வதேச ஒளிபரப்பு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். மார்க்கு 16:17. இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. 2018 ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் அப்படின்றது நடைபெற்றுச்சு. அதில் ஐரோப்பாவை சார்ந்த ஒரு நபர், அதாவது ஒளிபரப்பாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 50 நாடுகளுக்கு நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்தந்த நாடுகளுடைய மொழிகளில் அவர்கள் கேட்கும் வண்ணமாக அதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒளிபரப்புறதை நாம் பார்க்கின்றோம். அதே சமயம் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற் போல அந்த மொழிபெயர்ப்புகள் இருக்க வேண்டும், அதனுடைய பொதுவான கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த குளிர்கால ஒலிம்பிக் நிகழ்ச்சி தொடங்கிய போது அதனுடைய வர்ணனையாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஆசிய நாடுகளை என்ன பண்ணாங்க, ஒப்பிட்டு பேசினாங்க. இதை பலரும் எதிர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு பொதுவான கருத்துக்கள் என்ன பண்ணும், இருக்கணும் அப்படின்றது இதில் இருந்து என்ன பண்ணு ஒரு முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். இதே போல தான் தேவன் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு உறவுகளை காட்டுவதன் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவரவர் மொழியில் தேவனுடைய அன்பையும் அவர் காப்பாற்றக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு அவர் செயல்படக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். நம்ம மொழியில் தான் என்ன பண்ண முடியும், தேவனை புரிந்து கொள்ள முடியும் என்பதை தேவன் நன்கு அறிந்திருந்தார். அவர் நம்மளுடைய மொழியில் பேசாமல் நமக்கு புரியுன்ற வண்ணம் அவர் செயல்படாமல் போயிருந்தால் இன்னைக்கு நம்ம அவரை புரிந்து கொள்றது மிகவும் ஒரு கடினமான ஒரு செயலாக அங்கே இருந்திருக்கும். இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சில சமயம் நம்ம விரும்புகின்ற இடத்துலையே ஊழியம் செய்யும்படி தேவன் நம்மளை அனுப்புவார். அப்படி நம்ம அங்கே போகும்போது அவர்களுடைய மொழிகளையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்று சொன்னால் இதே போல தான் சீசர்களிடத்துல தேவன் என்ன பண்ணாங்க, ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. தேற்றளவாளன் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்லி அந்த தேற்றளவாளன் சீடர்களுக்கு வல்லமைகளை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். குறிப்பாக இங்கே மேலே வாசித்த வசனத்தின் போல நவமான பாஷை அப்படின்னா அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷை அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர் சமுதாயத்தில் பரவி வருகிறதே அதுவல்ல. அது ஆங்கிலத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நியூ லாங்குவேஜ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதாவது மொழி என்று சொல்லுவார்கள். இவர்கள் பேசுவது மொழி கிடையாது, ஆனால் அங்கே நம்ம படிக்கிறோம் இது ஒரு மொழி அப்படின்னு. அப்போது புதிதான ஒரு மொழியை பேசுவார். பெந்தகோஸ்தே நாளின் போது மற்ற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேதுரு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அது கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய மொழியில் கேட்டது போல இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, வந்திருந்த அத்தனை பேருக்கும் தேவனுடைய சுவிசேஷம் சென்றடைந்தது. எப்படி என்று சொன்னால் அவரவர் மொழியில் அது போய் சேர்ந்தது என்பதை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மேல் மாத்திரமல்ல வந்திருந்த மக்கள் மீதும் என்ன பண்ணாரு, போய் சேர்ந்ததை பேதுரு பார்த்துட்டு இப்படியாக சொல்கிறாரு, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் நம் மீது இறங்கினது போல அவர்கள் மீதும் இறங்கினார் அப்படின்றத வார்த்தையை அவர் அங்கு பகிர்ந்து கொள்கிறார். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுத்து நம்மை தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்கென்று அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வேதாங்கமத்தை தொடர்ந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கு ஊழியங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. ஊழியத்திற்கு தேவையான உபகரணங்கள் சரியாக கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை நாம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்க வேண்டும். குறிப்பாக ஊழியம் செய்யக்கூடிய போதகர்கள் பரிசுத்த ஆவியினோடு ஐக்கியத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய ஊழியங்களில் வெற்றியை பெற முடியும் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கு சர்வதேச ஒளிபரப்பாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மையும் அன்றைக்கு இருந்த சீடர்களைப் போல பயன்படுத்துவதற்கு
நாம் நம்மை பரிசுத்தாவினருக்கு தத்தம் செய்வோமாக. இன்றைக்கான மருத்துவ செய்தி. பீட்ரூட்டில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பீட்ரூட் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பீட்ரூட்டை தினமும் ஜூஸ் போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த புண், அல்சர் என்று சொல்வார்கள், அது முற்றிலுமாக சரியாகிவிடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் பீட்ரூட்டை தேவையான அளவுக்கு உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.